மிதுனம் புதுசா உறவு வந்துடுச்சு. யாருங்க அந்த புது உறவு? புதுசா புதிர் போடுறீங்களே, யாரா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி புரிஞ்சுக்காதீங்க. ஸோ முழுமையாக பார்க்கும்போது தான் இந்த மாதத்தோட கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு கண்டிப்பான முறையில் தேவைப்படும். நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மிதுனம் காலச்சக்கரத்துடைய 3வது ஒரு ராசி. அதாவது இந்த ராசி மண்டலங்கள்லேயே 12 இருக்குங்க. மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 இருக்கு. இதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, இது மிதுன ராசியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா மிதுனம் ஒரு மல்டி டேலண்டட் ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் சொல்லுவேன். அவங்கள கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணீங்க, அவங்கள கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா லைஃப்ல வேணும். மிதுனத்தை தனியா விட்டீங்கன்னா அவங்க வளரவே மாட்டாங்க. உங்க கேங்ல, ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இல்ல ஃபேமிலியில யாராவது மிதுனம் இருக்குதுன்னா அவங்கள தனியாவே விடாதீங்க. அவங்கள கைட் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா, ஒரு சாதனையாளரா வரக்கூடியவங்க. தன்னுடைய பேச்சாலையும் தன்னுடைய அறிவாலையும் எல்லோரையும் வசீகரப்படுத்தி இழுப்பாங்க. ஸோ கைட் பண்ற ஒருத்தரை மட்டும் எப்பயுமே மிதுனம் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தான் ராஜா.